நாமத்திலே நாம் மகிமையடைப்போம். அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கோடி ஸ்தோத்திரங்களை நடிகை நாம் எடுப்போம். இன்றைக்கும் நம்ம உலகத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம அநேகருக்கு அநேக விதமான சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா ஊழியங்கள் செய்கிறாங்க. அந்த ஊழியமெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமான சத்திய உபதேசமாக இருக்கா, இல்லைன்னா மாறுபாடான உபதேசமாக இருக்கா? ஹல்லேலூயா. அதனால நிறைய பேருக்கு பெரிய குழப்பமே இருக்குது. எந்த கூட்டத்துக்கு போகணும், எந்த பிரசங்கம் நல்லா இருக்குது, எது நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, எது நம்ம ஆத்துமா மீட்புக்கு இருக்குது, எதில் நமக்கு நல்ல நம்மளை உணர்த்தி நம்மளை அவங்க நல்ல வழியில் நடத்துகிறாங்க, இல்லைன்னா நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்ம இருக்கிற மாதிரியே இன்னும் இருக்கிறதுக்கு நம்மளை செய்கிறாங்களா? இப்படி பலவிதமான கேள்விகள் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஜெபம் பண்ண வந்தார். உண்மையாட்டே அவர் ஜெபம் பண்ணார், நல்லா தான் பண்ணினார். ஆனால் நானே ஏமாந்து போனேன். எப்படின்னா பார்த்தா பயங்கர தீர்க்க தரிசனம் மாதிரி, பயங்கரமான தீர்க்க தரிசனம், ஒரே அல்லேலூயா ஸ்தோத்திரமாக தான் இருந்தாங்க. நானும் சரி அப்படி யோசிச்சுட்டு கேட்டுக்கிட்டேன். அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வரும்போது ஏசப்பா பேச தொடங்கினார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண சொல்லி பண்ணும்போது அந்த ஊழியக்காரரை பற்றி அவர் எப்படிப்பட்ட மனுஷன்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டு, அந்த பழைய ஆவி அவருக்கு நல்ல ஆவி இல்லை. அதுக்கு அந்த நான் ஜோமின் பண்ணிட்டு இருக்கும்போதே கர்த்தருடைய பெரிதான கிருபையில் அவர் உண்மையான அபிஷேகத்தை பெற்றார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையான அபிஷேகம் பெற்ற உடனே அவருக்கு உடனே தெரிஞ்சுட்டு உடனே அவர் சத்தம் போட்டு சொல்கிறாரு, இவ்வளோ நாளும் எனக்கு இருந்த அபிஷேகம் நல்ல அபிஷேகம் இல்லை, அது எனக்கு ஒன்றும் உணர்த்தம் இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் என்னதோ பண்ணேன். ஆனால் இப்போ நான் பெற்ற இந்த அபிஷேகம் எனக்கு உள்ளத்துக்கு ஆழத்தில் போய் என் சரீரத்துக்கு ஒரு பலம் தந்து ஒரு ஜீவன் உள்ள ஒரு வல்லமையை நான் பெற்றுக்கொண்ட நான் உணர்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு அவர் நல்ல அபிஷேகத்துக்குள்ள அவர் நிரப்பப்பட்டார். ஆண்டவரும் சந்தோஷப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அபிஷேகப்பட்டார்னு சொல்லி நம்மளும் அநேக ஊழியர்களை கண்டு நமக்கும் ஆவியோட பகுத்தறியக்கூடிய கிருபை இல்லாததுனால நாமும் ஏமாற்றப்பட்டவர்களாக மாறிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா கடைசி காலத்தில் அநேக வஞ்சிக்கிற ஆவி உள்ளவர்களாக நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி நம்மளை என்ன செய்வாங்க, வஞ்சிப்பாங்க. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நம்மோட அசைவாடி கொண்டிருந்தால் தான் இந்த ஆவி என்ன ஆவின்னு நம்முடைய கண்களுக்கு புலப்படும். ஹல்லேலூயா. கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவன் வஞ்சிப்பான்னு சொன்னது, அன்றைக்கு அந்த ஆள் உண்மையாட்டே வஞ்சித்ததை நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இந்த காலத்தில் உலகத்தில் நம்ம இருக்க வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இதனால அநேக நித்திய ராஜ்யத்துக்கு போயிடுவோம்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது நம்ம பேர் அங்கே இருக்கிறது. அப்போ நமக்கு இதுவரையும் யாரும் நம்மளுக்கு நம்முடைய குறவுகளையோ நம்ம எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு அறிகிற அறிவும் நமக்குள்ளே இல்லாததுனால நம்ம எப்படி போகிறோம், நம்ம பேர் கண்டிப்பாக நான் ரட்சிக்கப்பட்டுட்டு ஆத்தும ஆதாயத்தை நான் செய்திருக்கேன், நான் எவ்வளவோ ஆத்துமாக்கள் அவர் நான் ஒன்றே அறியே, ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவரே நான் அநேக வியாதிச சுகமாக்கினேன், நான் ஒன்றே தெரியாது. அப்போ இந்த பரிதாபமான நிலைக்குள்ள நம்ம ஆளாகக்கூடாது என்பது பிதாவின் சித்தம். அப்போ இந்த பொல்லாத ஆவியர்களுடைய மனுஷர்கள் எப்படி வராங்கன்னா அவங்களுக்கு அந்த பொறாமை குணம் வந்துடும். இப்போ நம்ம அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த பவுலும் இந்த ஊழியம் செய்யும்போது அவங்க ஊழியம் செய்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஊழியம் செய்து இந்த ஊழியம் யூதர்களுக்கு இடையில இவங்க ஊழியத்துக்கு போகும்போது யூதர்கள் பவுலுக்கு தீமை செய்யும்படி ரகசியமாய் ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் பவுலுக்கு இன்னொருத்தர் அவருக்கு பிரசங்கத்தை கேட்டு எடுங்கம்மா, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இருக்குங்க. 20ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் யாரு கூட பாருங்க, பவுலும் சீலாவுமா இல்லையா, பவுலும் பரமபாசமா, ஹல்லேலூயா, 2 பேர்
ஊழியம் செய்வாங்க. மனம் திரும்புதலை குறித்தெல்லாம் அவங்க ஊழியம் செய்துட்டே போவாங்க. அவங்க ஊழியம் செய்த பார்த்து அங்கே இருந்த மக்களுக்கு பொறாமை வந்துச்சு. ஏன்னா அவங்க ஊழியம் செய்ததில் நிறைய பேர் மனம் திரும்பிட்டாங்க, நிறைய பேர் இயேசுதான் ரட்சகர் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ இதை பார்த்து கொண்டு இருந்த ஒரு கூட்டம் ஜனத்துக்கு என்ன வந்துச்சுன்னா பொறாமை வந்துச்சுது. ஹல்லேலூயா. அது 20 உங்களிலும் சிலர் எழுப்பி சீஷர்களை தங்களுக்கு இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அவங்களுக்கு அந்த பவுல் போதித்ததை பார்த்து பொறாமை வந்து இவங்களை என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு தெரிஞ்ச ஊழியத்தை இவங்க செய்ய தொடங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. இவங்க இப்படி செய்ததுனால அந்த ஊழியம் ஆத்துமாக்களை மனம் திரும்ப வைக்க முடியலை, அநேகரை இயேசுகிட்ட கொண்டு வர முடியல. அது மாறுபாடான உபதேசமாக மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:20 குமாரனாய் தீமோத்தேயுவே, நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இது என்னன்னா, விசுவாசமும் நல் மனசாட்சியும் இருந்து தான் நம்ம ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யலாம். ஐயோ அவங்க நல்ல ஊழியம் செய்யலாம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னா, பவுலும் நம்ம யாருன்னு பார்த்தீங்களா, அது யாருன்னு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அவங்க 2 பேருக்கு ஊழியம் அவ்வளோ மகத்துவமாக இருந்ததுனால அதை பார்த்து இவங்களுக்கு என்ன வந்துச்சுமா, பொறாமை வந்துச்சு. அந்த பொறாமை வரும்போது நல் மனசாட்சி இவங்களுக்கு என்ன ஆகி போச்சுமா, செத்து போச்சு. ஹல்லேலூயா. அப்போ அந்த நல் மனசாட்சி இல்லை. நல் மனசாட்சி இல்லாமல் அவங்க ஊழியம் செய்யும்போது அது மாறுபாடான ஊழியமாக மாற்றப்படும். நம்ம கூட பார்க்குறோம் பாருங்க, மாறுபாடானவைகளை போதிக்கிறது எப்படின்னா, நம்ம சபைகளை நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். நிறைய கூட்டங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். சில கூட்டங்களை போனால் நிறைய ஆள்கள் சரையாக போவாங்க. அவங்களுக்கு அந்த போதகர் நல்ல போதகர், நல்ல உபதேசம் பண்ணுவார், நல்லா இருக்கும். ஆத்துமாக்கள் நல்ல சந்தோஷமாக அங்கே வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. இதை பார்க்கும்போது சில ஊழியக்காரங்களுக்கு என்ன வந்துடும்னா, என்னடா இந்த ஊழியக்காரங்களுக்கு தான் நிறைய பேர் போகிறாங்களே, அது எப்படி சொல்லி ஒரு சின்ன பொறாமை அவங்களுக்குள்ளே வரும்போது அவங்க எப்படியாவது இந்த நல்ல ஊழியம் செய்கிறவங்களை அவங்கள வந்து தள்ளி விடுறதுக்கு தான் அவங்க பிரயாசப்படுறாங்க. இந்த காலங்களில் நம்ம அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம், நம்ம சபைகளில் இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்ட பொறாமையோட நல் மனசாட்சி இல்லாமல் அவிஸ்வாசத்தோடு நம்ம நல்ல ஊழியம் செய்கிறவங்கள நம்ம அவங்கள இன்னும் என்கரேஜ் பண்ணி அவங்க இன்னும் நல்லா ஊழியம் செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்கள ஊக்குவிச்சாதான் அவங்களுக்கு அந்த சத்திய உபதேசம் வரும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ முக்கியமானவங்க. சபைன்னு சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வர்றது தான் சபை. அந்த சபையில் இப்போ ஊழியக்காரங்க இருக்காங்கன்னா, சிலர் தீர்க்கதரிசியாக இருப்பாங்க, சிலவங்க சுவிசேஷராக இருப்பாங்க, சிலவங்க வியாதிஸ்தரை குணமாக்குறவங்களா இருப்பாங்க, சிலவங்களுக்கு ஆவியின் வரங்கள் இருக்கும், ஆவியின் கனிகள் இருக்கும், அந்நிய பாஷை அடையாளங்களோடு அவங்க ஆவிகளை அறிவாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்னா, ஒவ்வொருவரையும் நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற ஆவியை இன்னும் நம்ம அனல் மூட்டுவதற்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. முடிஞ்சல அது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க. உண்மையான அந்த தீர்க்க தரிசி உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அது யாருக்கு சொல்லப்படுகிறதோ அவர்களுக்குள்ள அந்த தீர்க்க தரிசனம் கரெக்டாக போய் சேர்ந்து அவங்க அதை அப்படியே விசுவாசிக்கும் போது அது அவர்களுக்கு அப்படியே நடந்துடும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஜெபத்தில் ஒவ்வொருவரையும் நம்ம தாங்கணும். இப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம என்ன சின்ன பொறாமப்படக்கூடாது. ஐயோ இவங்க சுவிசேஷம் நல்லா அறிவிக்காங்களே, இவங்களுக்கு நிறைய ஆத்துமா போகுது, எனக்கு ஒரு ஆத்துமா வரலையேன்னு சொல்லி பொறாமை நாவுக்கு இருக்கக்கூடாது. நம்ம அவர்களுக்காக பாரத்தோடு நம்ம செய்யும் போது தான் நல்ல ஆத்துமா ஆதாயம் நம்ம
நம்ம செய்ய முடியும். நம்ம தேசத்தில் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்ற முடியும். அல்லாத பட்சத்தில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாற்ற முடியாது. அப்போஸ்தலர் 13:45 யூதர்கள் ஜன கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். இதை நம்ம சர்ச்சில் கூட பார்க்குறோம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாட்டை நல்லா பண்ணிட்டாரு, அபிஷேகம் நல்லா நிறைஞ்சுன்னா மற்றவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. என்ன செய்யறாங்க? ஐயோ, அவங்கள அந்த சபையில் இருக்க வச்சு நிறைய ஆத்துமாக்களை நமக்கு ஆதாயம் பண்ணணுமே, நம்ம சபை மக்கள் எல்லாம் கர்த்தருடைய நித்திய ராஜ்யத்துக்கு ஏதுவாக நம்ம நடத்திடலாமே சொல்லி அப்படிப்பட்ட போதகர்களை நம்ம என்ன செய்யணும்னா அவர்களுக்காக ஜெபித்து நம்ம ஜெபத்திலையும் தாக்கணும். அவர்களோட ஊழியத்தை அவங்க நல்லா செய்யும்படி அவர்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஆனால் இந்த யூத ஜன கூட்டத்தை போல நம்ம மக்கள் என்ன செய்யாங்கன்னா பொறாமையினால் நிறைஞ்சி அவர்களை எதிரடையாக பேசி விரோதித்து தூஷிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இருந்தால் எப்படிமா நம்ம தேசத்தை பரலோக ராஜ்யத்தை நம்ம பூமியில் கட்டி எழுப்ப முடியும்? எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பூமியில் கட்டி எழுப்ப முடியும்? எப்படி பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக எப்படி நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்க முடியும்? ஹல்லேலூயா. அப்போ இதே மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நமக்கு என்ன வேணும்னா நம்ம சுவிசேஷம் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கணும். அது தேவனுடைய என்ன வார்த்தை சொல்கிறாரோ, இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் கேட்க வந்தால் நான் இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு என்னுடைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், அப்போ எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பிதாவின் ஆவியானவரே, நீங்களே சுவிசேஷத்தை அறிவிங்க. இந்த அறிவிக்கிற சுவிசேஷத்தின் சத்தமானது உங்கள் சத்தமாக மாறட்டும். இந்த ஜனங்களுக்கு என்ன செய்தி கூறணும், யாருக்கு என்ன விடுதலை வேணும், யாருக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், யாருக்குடைய ஆவிக்குரிய கண்டு திறக்கப்படணும், யார் ஆவியானவர்கள் நடத்தப்படணும், யார் தேவனுடைய பிள்ளையாக அநேருக்கு சுவிசேஷத்தை ஊழியக்காரர் அறிவிக்கக்கூடிய மகிமையை பெற்றுக்கொள்ளணும்னு பிதாவாய் தேவனே உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுறதுனால நீங்களே எங்களை மறைத்து நீங்களே எங்களுக்குள்ள செய்தியை கொடுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இப்படிப்பட்ட செய்திகளை கொடுத்தாதான் நம்ம உண்மை உத்தம் பரிசுத்தமான நல்ல தேசத்தில் நல்ல உபதேசமாக நம்ம கொடுக்க முடியும். ஜனங்களுக்கும் இந்த உபதேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட உபதேசம் அறிந்து உண்மையான நமக்கு வேண்டியது சவறு போல இந்த பிராய்லர் எக்கு மாதிரி லாரி நிறைய முட்டை நமக்கு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. லாரி நிறைய ஆத்துமாக்களை சேர்த்து ஒரு முட்டை கூட பொரிக்க முட்டை இல்லைன்னா ஒன்று கூட ஆவிக்குரிய முட்டையாக இல்லைன்னா அந்த முட்டைகளை நம்ம சேர்த்து என்ன புண்ணியம்? நாட்டுக்கோழி முட்டை மாதிரி அது 2 முட்டை இருந்தாலும் அந்த முட்டையை நம்ம அடை வச்சு பொரிக்க வச்சா அந்த முட்டையிலேருந்து அநேக ஆத்துமாக்கள் உயிரடைய செய்ய முடியும். அப்போ நம்முடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா ஆண்டவராய் கிறிஸ்துவே நீர் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அவருக்காக பாரத்தோடு நாம் செய்கிற ஊழியம் விளையாட்டான ஊழியம் இல்லை, பேச்சுக்கு நம்ம செய்கிற ஊழியம் இல்லை. நம்ம செய்கிற ஊழியம் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவருடைய வல்லமை விளங்க பண்ணக்கூடிய மகிமை அந்த வார்த்தைக்குள்ள பிரசனை இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை வந்துன்னா அந்த வார்த்தை எனக்குள்ள வாசம் பண்ணுற பிதாவுடைய சத்தமாக நீங்கள் உணரணும். பிதாவுடைய ஆவியின் அபிஷேகத்தினால உங்கள் வியாதி உங்களை விட்டு நீங்கிட்டு நான் சுகமானேன்னு சொல்லக்கூடிய மகிமையை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும். அல்லது உங்கள் கட்டுகள் கண்ணிகளெல்லாம் அவிழ்க்கப்பட்டது அந்த வல்லமையை நான் வெளிப்படுத்தின தேவனுடைய சத்தம் என்று நீங்கள் அறிந்து உங்கள் கட்டுகள் அந்த கண்ணிகள் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்று தான் நம்முடைய ஊழியம் இருக்கணுமே தவிர நம்ம மற்றவங்களை கண்டு பொறாமைப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தூஷிக்கக்கூடியவர்களாக மாறி போகக்கூடாது. அப்போஸ்தலர் 18:5 பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவை கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்னன்னா பவுலே மாதிரி ஆவியில் நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். ஹல்லேலூயா. வைராக்கியம் வேணும். என்ன வைராக்கியம்னா நான் அல்ல, எனக்குள்ள வாழும் கிறிஸ்துவே எனக்குள்ள வாழுகிறார்.
எனக்குள்ள வாழ்கிற கிறிஸ்துவின் சத்தமே என் மூலம் ஜனங்கள் கேட்பாங்க. அந்த கேட்கும்போது அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லாரும் விடுதலையாக்கப்பட வேணும்னு சொல்ல உணர்வு நமக்கு வேணும். அவர்கள் எதிர்த்து நின்று, ஆனால் இந்த யூதர்கள் என்ன செய்தானா, எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்த பலி உங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லிவிட்டார். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சுவிசேஷத்தை இன்னைக்கு அறிவித்து கொண்டிருக்கேன்னு சொன்னால், நான் யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தின் சத்தத்தை கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்கெல்லாம் மனம் திரும்பணும், அவங்கெல்லாம் இயேசு தான் தேவன் என்று அறியணும், அவர் பரலோக ராஜ்ய வாசியாக மாற்றப்படணும். அவர்கள் மாற்றப்படலைன்னா அவருடைய இரத்த பலி நம்மிடத்தில் கேட்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஊழியம் சொல்லுது எவ்வளவு பயங்கரமான ஒரு வேலை. ஹல்லேலூயா. எலக்ட்ரிக் ஒயரில் நடக்கிற மாதிரி ஊழியம். நீ சும்மா கள்ள ஊழியம் செய்தால் அத்தனை பேருக்கு இரத்த பலியும் நமக்கு மேலே சுமத்தப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஊழியம் செய்கிற ஊழியர்களாகிய நாம எல்லாம் எவ்வளவு நடுக்கத்தோட பயத்தோட கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யும்படி அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவர் என்ன சொல்லுவாரோ எப்படி சொல்லுவாரோ அப்படியே உலகுக்கு அறிவிக்கக்கூடிய கிரியைகள் நமக்குள்ள நடப்பிக்க வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். 1 பேதுரு 4:4 ஆனால் துன்மார்க்கன் என்ன செய்வானா, உலகிலே அவர்களோட கூட நீங்கள் வாழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி தேவனுடைய சத்தத்தை கேட்டு பாவத்துக்கு விலகி நம்முடைய மாம்ச இச்சைக்கு விலகி ஆவிக்குரிய கிரியைகள் நமக்குள்ள நடப்பிக்கப்படும் பொழுது இந்த பொல்லாங்கான், சத்துரு, துன்மார்க்கன், மாறுபாடான ஊழியக்காரங்க அவங்கெல்லாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம அவங்க கூட்டத்தில் போகலையேன்னு சொல்லி அவங்களுக்கு நம்மளை கண்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு மேலே குற்றச்சாட்டுவார்கள். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு எல்லாரும் என்கிட்ட குற்றச்சாட்டிகிட்டே இருக்காங்கன்னு. ஏன்னா அவர்கள் காம வெறியர்களாயும் துரிச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனை செய்து வரும்பொழுது இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாவம் செய்கிறவங்க அதுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்போ பாவத்திலிருந்து இப்போ நம்மளே பாருங்களேன், நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போம். பாவம் செய்யும்போது எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறவங்க சேர்ந்தா நீனும் குடிடா நானும் குடின்னு சொல்லுவாங்க. அல்லாமல் அதே மாதிரி இந்த கெட்ட வழியில் போகிறவங்க நீனும் செய் நானும் செய்யணும், அவங்க 2 பேரும் பயங்கர சந்தோஷம். இதில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டுட்டான்னு வைங்க, மற்ற ஆளுக்கு என்ன ஆகிரும், கொஞ்சம் கோபம் வந்துடும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவன் திரும்ப அந்த சாக்கடைக்குள்ளே போக மாட்டான். அவன் என்ன செய்துருவான், ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஏசப்பா வரும்போது இந்த துன்மார்க்கனுக்கு இவங்களை கண்ட கோபம் வரும், வீணான பழிகளை சுமத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம என்ன உலகத்தார் அல்ல, நம்ம பூமி கடத்தவைகள் அல்ல, நம்ம மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம நித்திய ராஜ்யத்துக்குரியவர்கள், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். பரலோக ராஜ்யத்துக்குள்ள சிந்தை நமக்குள்ள நிழலிட்டதுனால அந்த சிந்தையின்படியே நம்ம நடத்தப்படும் போது நம்மக்கிட்ட இருக்கிற வெளிச்சத்தை இந்த பிசாசுகள் பார்க்கும்போது அவைகளுக்கு ஒரு பயங்கர கோபம் வரும். கோபம் வரும்போது நம்மளை எதிர்த்து நம்மளை மேற்கொள்ள முடியாததுனால அது நம்மை தூஷித்து கொண்டே நடக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம வீடுகளில் கூட நம்ம நிறைய நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா பிசாசு பிடிச்ச மக்கள் நம்மளை நேராக பார்க்காது. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள அந்த அக்கினி இருக்கும். நீங்கள் வந்ததை நான் சொன்னேன், உங்கள் முகத்தில் ஒரு அக்கினி இருக்கே. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோத்துக்கு நம்ம ஆவி தேவ ஆவியோடு இசைந்து நடக்கிறதோ அவ்வளவு தேவ அக்கினி நம்ம மேலே இறங்கி கொண்டே இருக்கும். அந்த அக்கினி நமக்கு மேலே இறங்கும் போது துன்மார்க்கனுக்கு நம்மளை கண்டா கோபந்தான் வரும். அவனுக்கு கோபப்பட்டாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம என்ன செய்யணும்னா அதை பற்றி கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சந்தோஷமாக இருந்து உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் நம்ம ஓடணும். யூதா புஸ்தகத்தில் பார்க்கும்போது மோசே மரித்த உடனே இந்த பிசாசு என்ன செய்யுது, இந்த சரீரம் எனக்கு வேணும், பாவம் செய்தான்னு சொல்லி என்ன செய்யுது, ஏன்னா சொன்னது கேட்காம அடித்ததுனால என்ன செய்தான்,
இந்த பிசாசு அந்த பாடிக்கு மேலே அவன் உரிமை கொண்டாடுறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் ஒரு பாவம் செய்தோன்னு சொன்னால் நம்ம மறித்தா பிசாசானவன் நம்ம சரீரத்துக்கு மேலே உரிமை கொண்டாட வருவான். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்லு, நீ உயிரோடு இருக்கும்போதே எந்த பாவம் செய்தியோ அந்த பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி அவைகளை விட்டு விட்டு நித்திய ராஜ்யத்துக்கு போக பரிசுத்தமாக ஆயத்தப்படணும். அவன் இந்த பாவம் இருந்ததுனால பேசுன்னு சொல்லி பேசாமல் அடித்த பாவனோட மிகாவில் தூதன் என்ன செய்தாரு, அந்த தூதத்தை தர்க்கிக்காரு. அப்படி ஒன்றும் இல்லை, இவர் கடவுள், ஏன்னா எவ்வளவோ ஆர்டர் அப்படி சொல்லும்போது அவன் துன்மார்க்கமாட்டு அந்த பிசாசை கூட அவன் துன்மார்க்கமாக கொடூரமாக சொல்லாமல் அவன் என்ன சொன்னான்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாயிலையும் துன்மார்க்கமான கோபமான எரிச்சலான வார்த்தைகள் வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ என்னன்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அப்போ இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களை போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்து இருக்கிறவைகளை தாங்களே கெடுத்து கொள்கிறார்கள். ஆமே. ஏன்னா அவங்களுக்கு தெய்வீக ஞானம் வரல, தெய்வீக உபதேசத்தை அவங்க கேட்கல. அந்த உபதேசத்தை கேட்கறதுக்கு தன்னை இருதயத்தை அவங்க ஒப்பு கொடுக்கல. தன்னுடைய ஆத்மாவுக்கு உயிர் உண்டாக்கணுமே அவங்க நினைக்கல. அவங்க உலகத்தோடு போனதுனால, உலக மக்களுக்குள்ள இருந்ததுனால அவங்க புத்தி இல்லாத மிருகங்களை போல மனுஷன் ஆயிட்டாங்க. அவங்க மிருகங்களை போல மாறினார். அந்த மிருகங்களை மீட்டு கொள்வதற்கு தான் கிறிஸ்து இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று அறிந்து மிகவும் பொறுமையோடு விசுவாசத்தோடு நல் மனசோட நம்ம அந்த ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நிறைய நாள் ஜெபிக்கிறதுனால ஈரோட்டில் இருக்கும்போது நிறைய பார்த்தீங்கன்னா அவ்வளவும் இயேசு யாருன்னே தெரியாது. ஏசப்பா பிள்ளைகள்கிட்ட அவங்க பேசுறதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்கள இயேசுக்குள்ளே இழுத்துருவோன்னு, அதனால் இஷ்டப்பட மாட்டாங்க. நான் என்ன தெரியுமா, எல்லாம் அங்கே சினிமா பக்கத்தில் சினிமா தியேட்டர் உண்டு, எல்லாரும் ஓடுவாங்க பாருங்கள். போகும்போது பயங்கர சந்தோஷத்தில் போவாங்க. அப்போ நானும் எனக்கு பெரியம்மா இப்போ சின்ன பையன், நாங்கள் 2 பேரும், நான் பயங்கர ஊழியக்காரு. நான் என்ன செய்வேன்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளை நம்ம எல்லாரையும் நேசிப்போம் தானே. அதனால எனக்கு அவங்கள்ட்ட கோபம் ஒன்றும் பட மாட்டேன். நம்மளை முகத்தை பார்த்த உடனே அவங்க முடிஞ்ச அந்த பக்கம் திருப்பிடுவாங்க. முதல் நாள் திருப்பிடுவாங்க. 2ஆம் நாள் நம்ம என்ன செய்வோம், அப்படியே இந்த காத்திருக்குமா கொக்கு மாதிரி ஒரு மீனை பிடிக்கணும்னா நான் காத்திருக்க தொடங்கிடுவேன். காலையில் அசல் இந்த இதான் காத்திருக்குமா கொக்கு மீன் பிடிக்கிறதுக்கு கொக்கு ஒத்த காலில் நின்றுனாலும் பிடிக்க மாதிரி முதல் நாள் போவாங்க. 2ஆம் நாள் பார்த்தா அப்பவும் கொஞ்சம் பார்ப்பாங்க. அடுத்த நாள் 3ஆம் நாள் பார்க்கும்போது கொஞ்சம் கூட பார்ப்பாங்க. 4ஆம் நாள் நம்ம சின்ன சிரிப்பை கொடுக்கணும். உடனே அவங்களும் ஒரு சின்ன சிரிப்பு சிரிப்பாங்க, அப்படி போயிடுவாங்க. அடுத்த நாள் இப்படியே பார்த்து அடுத்த கேட்பேன், என்ன சினிமாக்கா போகிறீங்கன்னு கேட்பேன். அப்புறம் பேச்சு கொடுக்க தொடங்கியாச்சு. உடனே அவங்களும் ஆமாக்கான்னு சொல்லுவாங்க. உடனே அன்னைக்கு விட்டுருவேன். கொஞ்ச நாள் அப்படியே திரும்ப அப்படியே போவாங்க வருவாங்க. நமக்கு ஆத்மா தானே முக்கியம், விட்டுருவேன். கடைசியில் இதே ஆத்மா சினிமா முடிஞ்சு வரும்போது நான் திரும்பி இந்த ஆத்மா பிடிக்கிறதுக்குன்னு காத்துட்ருப்பேன். காத்தா ரொம்ப டயர்டாக கஷ்டத்தோட, ஆமாம் ரொம்ப டயர்டாக வரீங்க. ஆமாம் சிஸ்டர் 3 மணிக்கூர் அங்கே இருந்து பார்த்தீங்களா, போகும்போது எவ்வளோ பிரிஸ்காக போகிறீங்க, இப்போ இப்படி வாய்ப்பு. ஆமாம் இதில் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு கேட்பேன். மெதுவாக கேட்டு உங்கள் பைசாவும் போச்சு, உங்கள் ஹெல்த்தும் போச்சு, உங்கள் சந்தோஷமும் போச்சு பார்த்தீங்களா சொல்லி அப்படி விட்டுருவேன். அதுக்கப்புறம் மெதுவாக வருவாங்க. அந்த மீனை அழகான ஆண்டுகளை பிடிச்சிருவேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பொறுமை வேணும், ஒரு ஏம் வேணும். இவங்களுக்கு நம்ம நல்ல உபதேசம் கொடுத்தா எல்லா ஆத்துமாக்களும் மாட்டேன் நமக்கு தெரியும், நம்ம சோலுக்கு தெரியும் இந்த ஆத்துமாவை பிடிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம ஆத்மா உயிருள்ள ஆத்மாவாக தேவனோடு சஞ்சரிக்கிற ஆத்மாவை இருந்தால் தான் அந்த ஆத்மா தேவனுடையதாக இல்லையான்னு நமக்கு தெரியும். தெரிஞ்ச ஆத்மா அழிவுக்கு போகாமல் அவங்க நித்திய ராஜ்யத்துக்கு இருக்க அந்த ஆத்மாவை நம்ம பிடிக்க முடியும். மற்ற 24:4 இயேசு ஒருவன் உங்களை வஞ்சகத்தை எச்சரிக்கை சொன்னார். ஏனென்றால் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஹல்லேலூயா. நிறைய பேர் வர தொடங்கிட்டாங்க, நான் தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா.
அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அவங்க கொலோசியர் 2:8 லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளையர், நீ விழித்துரு, உன்னுடைய ஆத்மா விழித்திருக்கணும். ஒரு ஆளுக்கு முக தோற்றத்தை கண்டு, ஒரு ஆளுக்கு பேச்சை கண்டு, ஒரு ஆளுக்கு ஸ்டைலை கண்டு நீ இயேசுவை மறுதளிக்கக்கூடியதாக மாறிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்கு பலனுள்ள ஆவியை தந்திருக்கிறார். பயமுள்ள ஆவி இல்லை, பலனுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அந்த பலனுள்ள ஆவியை நீங்கள் அந்த சந்தேகம் வரும்போது சொன்ன போல, ஏசப்பா நீங்கள் சொல்லித்தாங்க, எனக்கு இது யாருன்னு தெரியல, நான் என்ன செய்யணும்னு சொல்லும்போது அவர் சொல்லித்தர. எனக்கெல்லாம் சில ஆத்மாக்களை நல்லாவே தெரியும், இந்த ஆத்மா அழிந்து கொண்டே இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த ஆத்மாவை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியும். ஆனாலும் கூட பொறுமையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்காரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆத்மாவை எவ்வளோ பாருங்க, சினிமாவுக்கு போகிற ஆத்மாவை பிடிக்கிற மாதிரி இப்படிப்பட்ட அநேக ஆத்மாக்களை ஏசப்பா அவருக்கு ஆதாயப்படுத்த தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு ஏன் வேணும், எதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, இயேசுதான் தெய்வம், அவர் கிறிஸ்துதான் தேவன் என்று நீங்கள் உலகுக்கு அறிவிக்கக்கூடிய சாட்சின்னு நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் நினைக்கணும். ஹல்லேலூயா. நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும், நான் இயேசுவே உலகுக்கு அறிவிக்க இயேசுவால் அனுப்பப்பட்ட சாட்சி. அப்போ அந்த சாட்சி சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குற சாட்சியாக மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள இருந்தால் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள், சத்துருக்கள், அவங்க நினைவுகள் எல்லாத்தையும் நாம் மேற்கொள்ள நமக்கு ஆண்டவர் பலன் தந்து விடுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோமா, பலனற்று போக மாட்டோம். நீங்கள் திரும்பி திரும்பி நீங்கள் விழுந்து போகிறவர்கள் அல்ல. உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு உங்களை உயிர்ப்பித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. சொன்னார், நீ எனக்கு கையில் தான் இருக்கா ஒன்று, ஆனால் அவர் எனக்கு கையில் தான் நம்மளை வேலை செய்ய சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மளை வல பக்கம் இட பக்கம் விழுந்துடாதபடி மக்களை வழி இதுவே இதில் நீ நடன்னு சொல்லிக்கிட்டு பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை காத்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு நல்லாவே தெரியும் உலகம் பொல்லாத உலகம். இவளை என்ன செஞ்சிடும், இவன் நல்ல ஊழியக்காரி, இவளால் ஒரு கூட்டம் ஜனங்களை இவன் ஆதாயப்படுத்திடுவான்னு சொல்லி நம்மளை என்ன செய்ய சின்ன பிராயத்திலேயே சாத்து நம்மளை நசுக்கிறதுக்கு எத்தனித்து கொண்டு இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்மளை பிசாசு நசுக்க நீங்கள் என்ன நினைக்கணும்னா, நான் இயேசுக்கு பிள்ளை, சாத்தானே உனக்கு என்ன நசுக்க முடியாது, நான் இயேசு தான் தேவன் என்று நிரூபித்து உலகத்தில் ஒரு நல்ல ஊழியக்காரியாக சத்தியமான உபதேசத்தை உலகுக்கு கொடுக்கிற உண்மை நித்தம் பரிசுத்தமான ஊழியக்காரியாக நான் இருப்பேன் என்று சொல்லி அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்கம்மா. ஏன்னா பொல்லாத உலகத்தில் நல்லவன் யாரு பொல்லாதவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யாரையுமே நம்ப முடியலை. நானும் ஏசப்பாவும் பைபிளும் தான் இன்றைக்கும் நான் எங்கேயுமே போகிறது கிடையாது. எல்லாரையும் எனக்கு இஷ்டம்தான், எல்லாத்தையும் அன்பாக தான் இருப்பேன். ஆனால் நான் கேட்குறது ஒரே சத்தத்தை கேட்பேன், ஏசாமிக்க சத்தத்தை தான் கேட்பேன். ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லா பிரசங்கமில் தான் கேட்பேன். கேட்டாலும் எனக்கு எது கரெக்டுன்னு சொல்லுறோம் அதுதான் என் மூளைக்குள்ளே எடுப்பேனே தவிர இல்லாட்டா அதனால அவங்கள நான் தூஷிக்க மாட்டேன், அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன். அவங்கள்ட்ட இது மோசம்னு சொல்லுன்னு சொன்னால் தைரியமாட்ட நான் சொல்வேன், இது நீங்கள் செய்து சரியில்லை. ஆண்டவர் சொல்லாத பட்சத்துக்கு நான் சொல்ல போகவும் மாட்டேன். ஹல்லேலூயா. உண்மை குத்தம் பரிசுத்தத்தோடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரே தரம் வாழ்றதுக்கு தான் ஜீவன் கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம மரித்து போனோன்னா நம்மளை அந்த மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவங்களை ஆண்டவரை துதிக்க முடியாது. துதிக்கக்கூடிய உணர்வு
நமக்கு இந்த உயிருள்ள நேரம் தான் அவரை துதிக்க முடியும், அவரோட பேச முடியும், அவருக்கு சத்தத்தை கேட்க முடியும், அவருக்கு சத்தம் நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்தும்படி நம்மை வெறுமையாக்கி, நீங்களே எனக்குள்ள பேசுங்க, நீங்களே ஊழியம் செய்யுங்க, என்னை கொண்டு எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நீங்க சித்தம் பண்ணீங்களே பிதாவே, அத்தனை பேரையும் ஆதாயப்படுத்த நான் உமக்கு முன்பாக உண்மை முத்தம் பரிசுத்தமாக இருக்கேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்கம்மா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஜீவனுள்ள சாட்சியர் இந்த உலகத்துக்கு அவசியம். உயிர்ப்பிக்கப்பட்ட சாட்சியர் அவசியம். மாய்மாலமான உலகத்துக்கு ஏற்ற சுவிசேஷத்தை அறிவிக்கிற வஞ்சிக்கிற ஆவி உடையவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய உணர்வெல்லாம் ஏசாமிக்காக, ஆண்டவரே என்னை அனுப்பிட்டீங்க, என்னை கொண்டு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ நான் செய்வேன், அதுக்கு உங்கள் பலன் எனக்குள்ளே இருக்குது, நான் பலனற்று போனாலும் பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கனால எனக்கு ஊழியம் செய்ய பலன் இருக்குன்னு சொல்லுங்க. நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் ஏசப்பாக நம்ம ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஓடுபடிக்கு தேவ பலனை நமக்குள்ள அனுப்பி கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கம்மா. தேவ பலனை சுதந்திரித்து கொள்ளுங்க. நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருக்குள்ள எல்லாமே நம்ம சுதந்திரவாடி. அவருடைய பலத்தினால என்னை இடைக்கட்டுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க வல்லமையினால, உங்க பலத்தினால, உங்க கிரியையினால, உங்க கிருபையினால, உங்க சத்தியத்தினால, உங்க ஆவியினால என்னை நீங்க பலப்படுத்தி உம்மாலே நான் நடத்தப்படும்படிக்கு என்ன நான் வெறுமையாக்கி என்னை நடத்துங்க ஏசப்பான்னு சொல்லி ஏசப்பா கையில கொடுத்துட்டீங்கன்னா அந்த பரமப்பிதா நம்ம நிச்சயமாக நடக்க வேண்டிய வழியிலே நம்ம நடத்துவார். நான் உனக்கு போதிக்க வேண்டியவரை போதிப்பார். நம்ம இதை கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். நம்மை காண்கிறவர் நமக்குள்ள இருக்கிற இயேசுவை காண வேண்டும் என்பது ஒரே குறிக்கோளாக நமக்கு இருக்கட்டும். ஒரே குறிக்கோள் எப்படி இருக்கட்டும்? என்ன காண்கிறவங்க எனக்குள்ள இருக்கிற இயேசுவையும் அவருக்கு வெளிச்சத்தையும் அவருக்கு பிரசனத்தையும் அவருக்கு மகிமையையும் அவருடைய கிரியைகளையும் அவருடைய கிருபைகளையும் அவருடைய வல்லமைகளையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய ஜீவனையும் காணத்தோன்னு ஒரு வாஞ்சியை பெற்றுக்கொள்ளுங்க. உழைப்போம் இயேசுக்காக. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதை காக்கப்படும்படி விலையேறப்பட்ட இரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டு தேவ பலனை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ரிசீவ் தட் பவர். ஆண்டவரே, எனக்குள்ள உங்க தேவ பலனை தந்தக்க நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக என்னை காண்பவங்க என்னை உங்களை காணுவது எங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமாக வச்சிருக்கா நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நான் ஈரோடில் இருக்கும்போது தான் ஒரு சிஸ்டர் அங்கே ஈரோடில் கிறிஸ்தவங்கிட்ட பழக விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம வெளிச்சம் அவங்களுக்குள்ளே போயிருமே. அப்போ எங்கள் ஹஸ்பண்டு கூட வேலை செய்கிறோம். நான் ஒரு நல்ல ஹிந்து பக்தி, நல்ல பக்தி உள்ளவர். அவர் எங்கேயுமே அவருக்கு மனைவியை பேச விட மாட்டார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தானே, ரவீந்திரனுக்கு ஒய்ஃப் கிட்ட மாத்திரம் நீ பேசலான்னு. நாங்கள் வீடு பக்கத்தில். அப்போ இந்த அம்மா என்கிட்ட வருவாங்க. நான் யார் வந்தாலும் யார்கிட்டையும் ஏசாமி பற்றிலாம் சொல்ல போக மாட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய கிரியையில் அவங்க இயேசுவா அறியணும், அவ்வளோதான். அதனால நான் யார், ஏன்னா நமக்கு தான் தெரியுமே நமக்குள்ள இருக்கிற ஏசப்பாக வெளிச்சம் வந்துடும்னு சொல்லவே மாட்டேன். அப்போ ஒரு நாள் வந்த திடீர்னாக்கில் சொன்னாங்க, அக்கா உங்கள் முகத்தை எனக்கு பார்க்கவே முடியலன்னு சொன்னாங்க. நானும் வீட்டில் கருகருன்னு தான் இருப்பேன், நிறைய எண்ணெயும் வலிச்சுக்கிட்டு கச்சாமிச்சான்னு இருந்தேன். நான் சொன்னேன், ஐயோ என்ன இப்படி கசாமிசான்னு இருக்கு, என்னவோ எனக்கு முகத்தில் வெளிச்சம், அப்படி ஒன்றுமே இல்லையேன்னு நான் அப்படி சொல்வேன். அவனை அது பார்த்துட்டு திரும்பேன், அக்கா உங்கள் முகத்தில் வெளிச்சம். அப்போ தான் நான் யோசித்தேன், மோசைக்குள்ள வெளிச்சம் நம்ம முகத்திலையும் அவர் தர வல்லவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த சகோதரி அந்த வெளிச்சத்தை கண்டு அந்த நிமிஷத்தில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. பேச்சினால் அல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்காது. என்னை பார்க்குறவங்க எனக்குள்ள இருக்கிற இயேசுவை அவங்க பார்க்கணும். இதுதான் எனக்கு வாஞ்சேன். ஹல்லேலூயா. எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு அவங்களுக்கு பேசினாலும் புரியாது. நம்ம வெளிச்சத்தை காணணும். நம்மளை பார்க்கும்போது அவங்களோட பாவங்கள் அவங்களோட ஓடணும், அவங்க வியாதிகள் சுகம் ஆகணும், அவங்களுக்குள்ள இருக்கிற கொடூரமான மனுஷமாய் சாந்தமாக மாற்றப்படணும். அந்த வல்லமை நமக்குள்ள வேணும்னு சொல்லதான் எனக்கு வாஞ்சேன். ஹல்லேலூயா. அடுத்த நாளைக்கு அவங்க பிள்ளைக்கு பர்த்டே. அப்போன்னு சொன்னாங்க, அக்கா எனக்கு பிள்ளைக்கு பிறந்த நாளாக்கும், எங்கள் வீட்டுக்காரர் நாளைக்கு சாமி கும்பிட கொண்டு போவார், என்னையும் கூப்பிடுவாங்க. அந்த நிமிஷத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டான்.
நான் சொன்னேன், புருஷன் கடவுள் உலகத்தில் கடவுளுக்கு அடுத்தது புருஷன் தான் உனக்கு கடவுள். நீ புருஷன் என்ன சொல்கிறன்னு அதன்படி கேளு. பைபிள் அப்படி தான் சொல்லுது. நீ கேளு, நீ பெரிய கிறிஸ்தவளாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு புருஷனுக்கு ஒன்று மாறி பேசாத, கேளுன்னு. உடனே அவள் சரியாக காட்டு போனான். அங்கே போன உடனே அவர் காலையில் பிள்ளையை குளிப்பாட்டிட்டு எல்லாம் உடனே இவ்வளோ துணி மாற்றியாச்சா. உடனே எடுத்து அந்த பிடிவா கையில் கொடுத்து அந்த அக்காட்ட போய் பிள்ளைய ஆசீர்வாதம் கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரோ. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். நான் என்ன சொன்னேன்னா, அவர் சிலைக்கு முன்னால் போவார், ஒன்றையும் கூட்டிகிட்டு போவார். அப்போ நீ அங்கே நீ போ, புருஷனுக்கு கீழ்ப்படியணும். எங்கே கூட்டிகிட்டு போனால் என்ன, ஏசி நான் எல்லா இடத்துலையும் இருக்காரு. நீ சொல்லு, ஆண்டவரே இந்த இடத்துல உயிருள்ள தேவன் உண்டு, எனக்கு புருஷன் அதேபடி கண்களை தர மாதிரி ஜோம் பண்ணிட்டு வாரு. அவர் அங்கேயே போகலையாமா, நேரம் வீட்டுக்கு அனுப்பி ப்ளஸ் பண்ணி பிள்ளைய வளர்த்தினார். ஹல்லேலூயா. இதுதாம்மா உண்மையான உபதேசம். ஹல்லேலூயா. நம்ம உண்மையான உபதேசமாக இருக்கணும் விரும்புகிறோமா, இல்லைன்னா மாய்மானமான உபதேசம். நமக்கு மாய்மான உபதேசம்னா பணத்துக்கு ஆசை, புகழுக்கு ஆசை, ஆள் நிறைய கூட்டம் வேணும்னு ஆசை, பெருமை, என்னை சுற்றி ஒரு படம் போகணும், இதெல்லாம் இருக்கிறவங்க உலகத்துக்கு ஏற்ற ஆசை உள்ளவங்களுக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஆசை எல்லாம் பணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்னை நடத்துகிறவராலே நடத்தப்படுவேன். எனக்கு தேவைக்கு எனக்கு என்ன வேணுமோ வானமும் பூமி எனக்கு அப்பாவுக்கு சொன்னனால அப்பா தனக்கு பிள்ளைக்கு என்னெல்லாம் எப்பப்போ கொடுக்கணுமோ அதே மாதிரி என்னை போஷிக்காரு, என்னை உடுத்துவிக்காரு, என்னை நடத்துகிறாரு. என்னை இன்னைக்கு உலகத்தில் ஆசீர்வாதமாய் ஒரு தேவ மகளாக அவருடைய அக்னியின் அபிஷேகத்தினால என்னை சந்தோஷமாக வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. துக்கம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டு ஒரு குழந்தை போல இன்னைக்கும் 2 வயசு குழந்தை மாதிரி சந்தோஷமாக இருக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். இது எதுக்குன்னா நம்ம உலகத்துக்கு ஏற்றவர்களாக இருந்தாங்க. பிதாவாய் தேவனுக்கு எது பிரியமோ அதன்படி வாழுவேன் என்று ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு நான் இப்போ நினைப்பேன், இப்படி தான் பரலோகத்துலேயும் இருக்கணும். நிச்சயமாக பரலோகத்துலேயும் இப்படி தான் நான் இருக்க போகிறேன். இங்கே எவ்வளோ வந்தாலும் ஒன்றுமே எனக்கு கடவுளுடைய கிருபை, இது சாட்சி தான் நான் சொல்வேன். இது பெருமைக்கும் சொல்லலை, பொய்க்கும் சொல்லலை. நான் மற்றவங்களும் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், இங்கே அமைதலாக இருக்க முடிகிறது, சந்தோஷமாக இருக்க முடியுது. இல்லைன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை, எல்லாமே 100க்கு 100 இருக்குது. அவ்வளோ ஒரு அப்போ நான் நினைப்பேன், பரலோகத்துலேயும் இப்படி தான் இருக்கணும். எவ்வளோ சந்தோஷமான அனுபவம் பாருங்கம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். இந்த அனுபவம் பெறுவதற்கு மிகவும் இல்லாட்டுமே நிறைய நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பொருளை வாங்கணுன்னா எதையா கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்க முடியும். இந்த சமாதானத்தை வாங்கணுன்னா உங்களுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனால் சோதிக்கப்பட்டு இருக்கணும், தேவனால் புடமுடப்பட்டு இருக்கணும். தேவன் சொல்லுகிற சத்தத்தை கேட்கும்படிக்கு உங்கள் காதுகள் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கணும். உங்கள் உணர்வுகள், உங்கள் நரம்பு மண்டலம், உங்கள் இரத்த மண்டலம் எப்பவுமே இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். சத்திய ஆவியானவராய தேர்ந்தவர் வரும்போது சத்திய சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார் என்பதற்கு நம்ம சாட்சிகளாக இருக்க தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கள்ள உபதேசம் வேண்டாம், தேவ மகிமைப்படுத்துகிறேன். உலகத்துக்கு என்ன சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் நமக்கு கட்டளை எழுதுகிறாரோ அதை நீங்கள் அப்படியே சொல்லுங்க. கூட்டவும் செய்யாதீங்க, குறைக்கவும் செய்யாதீங்க. எவ்வளவு மக்கள் கேட்கும்போது உயிர் அடையும் போது தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும். தேவனுடைய ராஜ்யம் கட்ட, ஏன்னா உலகம் சாத்தானுக்கு கையில் இருக்குது. சாத்தான் என்ன நரகத்தில் செய்வானோ அதான் என்ன செய்யும், இப்போ பூமியில் செய்துட்டு இருக்கான். ஆமே. ஏன்னா பூமியில் இருக்கவங்க எல்லாம் யார், இப்போ யாருக்கு ஃப்ரெண்டு? சத்துருக ஃப்ரெண்டு. அவனுக்கு கிரியை தானே நம்ம நடப்பிக்கும். அவனுக்கு கிரியை நடப்பிக்க மெஜாரிட்டி உலகத்தில் இருக்குது. அதனால அவன் மெஜாரிட்டி பார்த்து என்ன செய்தான், அவனுக்கு நரகத்தை உலகத்துக்கு கொண்டு வந்துட்டான். அதனால தான் உலகம் இந்த பாடு. இதே தான் நரகத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோமோ இதுதான் பரலோகத்தில் இருக்கும். அப்போ ரெண்டும் இன்னைக்கு நம்ம கண் கூட பார்த்துருக்கோம்.
நீங்கள் பரலோகத்தில் இருக்க மாதிரி பூமியில் இருக்கணுமா, அல்லனா நரகத்தில் இருக்க மாதிரி பூமியில் இருக்க நீங்கள் விரும்புகிறீங்களா? அல்லது உங்கள் விருப்பம் எதுவோ அதன்படி நீங்கள் சூஸ் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்களாக அந்த பாக்கியசாலியாக நம்ம இருப்போமா தான் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டி எழுப்ப முடியும். நரகனே இல்லாதபடி, நரகத்தில் ஆட்சியே இல்லாதபடி பரலோக ஆட்சியை நம்ம தேசத்தை கொண்டு வர முடியும். தேவன் நம்ம வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.